Hello everyone, it's Nandini from GNI Scott Tamil. So இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்ன டே? Tuesday 9th of July. மணி என்ன இருக்கும் இப்போ? ஓகே, மணி பார்த்தீங்கன்னா இட்ஸ் 21:17. ஐ திங்க் இது 9:17. ஓகே 24 ஹவர்ஸில் இருக்குது. ஸோ கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஸோ சடனாக நாங்கள் ஆக்சுவலி சாப்பிட்டோம். இப்போ திடீர்னு ஒரு கிரேவிங் வந்ததுனால போயிட்டு ராமன் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தோம். ஸோ லெட்ஸ் கோ டு த vlog. நம்ம அந்த ராமன் செய்யறதுக்கான விஷயங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது வந்து வாக். இங்கே பக்கத்தில் ஒரு ஜாப்பனீஸ் கடை இருக்குது. சைனீஸ். ஸோ அங்கே வாங்கணும். எவ்வளோ பவுண்ட்? 15 பவுண்ட்ஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் கணக்கெலாம் வந்து சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. ஸோ இது ஹீட் ஆகட்டும். இது ஹீட் ஆனதும் நம்ம வந்து இந்த ராமனுக்கு கொடுத்த இந்த ஆயில் நம்ம போட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸும் போட்டுக்க போகிறோம். ஸோ எக்ஸ் அண்ட் வெஜிஸ். டாக்டர் பால் பார்த்தாருன்னா ரத்த கண்ணீர் வரும். நம்ம ஊரில் எவ்வளோ பேர் வீட்டில் சொல்லியிருப்பாங்க, ஹெல்த்தியாக சாப்பிடு, ராத்திரி நேரத்தில் தின்னாத அப்படின்னு. அவங்க சொன்னதெல்லாம் கேட்டிருக்க மாட்டோம். இப்போ டாக்டர் பால் சொன்னதை நினச்சி நாங்கள் ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் மாறணும். சாரி டாக்டர் பால். ஸோ இது சீக்கிரமாக ஹீட் ஆகிடும். இது ஹீட் ஆயிடுச்சு. ஓகேவா? எந்த ஆயில்? இதுவா? இவ்வளோ மட்டும் ஊற்றிடுவா? சாரி. ஏன் இதில் இருக்கட்டும். பரவாயில்ல. எப்பவுமே ஒழுங்காக சமைக்கிறோம். இன்னைக்கு மட்டும் என்னாச்சு? ஸோ அந்த மேகி வெந்துடுச்சு. சாரி, ராமன் வெந்துடுச்சு. ஸோ வடிகட்டிடுவோம். பி கேர்ஃபுல். அப்படியே இதில் வச்சு நம்ம வடிஞ்சிருக்கோம். ஓகே, நம்ம சமைக்கிறதுக்குள்ள வடிஞ்சிடும். ஓகே, ஸோ நம்ம இதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். மசாலாஸும் போட்டு அதே மலைச்சாரல் மாதிரி மாதிரி ஐயா ஃபைன். இப்போ சால்ட் வேண்டாமா? பார்த்துட்டு நம்ம சோயா சாஸ் போட போகிறோம். இதுவும் சால்ட் இருக்கும். ஓகே, ஆல்ரெடி சால்ட் போட்டுட்டோம். ஸோ நம்ம வடிகட்டின அந்த ராமன் தண்ணி எல்லாம் போயிடுச்சு. ஸோ அதை அப்படியே எடுத்து கையில் எடுத்து போடுவோம். அப்படியே போட்டுருங்க. போட்டுருங்க. அப்படி மேலே சோயா சாஸ், சில்லி சாஸ் ஒரு தடவை நல்லா இது பண்ணிங்கன்னா
இந்த மாவை கொஞ்சம் குட்டினால மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நாங்கள் வழக்கமாக இதில் பொரியல்லாம் பண்ணியிருக்கோம். பொரியல் வேற என்ன, புளி சாதம் யோசிக்கலாம். நான் என்ன பண்ணுறது, இதுவும் நம்ம ஊர் இருந்து கிடையாது ஒன்று தான். கேட்டுக்கோங்க. சோயா சாஸ், சில்லி சாஸ், கிரீன் சில்லி சாஸ். சோயா சாஸ், கிரீன் சில்லி சாஸ். ஸோ இது ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சோயா சாஸ் எங்கே, சாரி, சோயா சாஸ், சில்லி சாஸ், கிரீன் சில்லி சாஸ். ஓ சாரி. கிரீன் சில்லி சாஸ் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். சோயா சாஸ். என்ன சிக்கன். அது இதுவாயிட்டு இருக்கே, நம்ம கடைசி போட்டு பரட்டிக்கலாமா? பரவாயில்ல, இவ்வளோ போட சும்மா ஒரு ரவுண்ட். சும்மா ஒரு ரவுண்ட். இது எங்க ஈஸ்ட் நூடுல்ஸ் ராமென். சில்லி சாஸ். சில்லி சாஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்படியா? ஏன்னா நடுவில் அதனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. சில்லி சாஸ் இது ஒரு ஹாஃப் ஸ்பூன். ஹாஃப் அப்படியே இதுலேயே போட்டுருங்க. பாரு. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் அதிகமாக வெந்துருச்சோ. ஸோ நூடுல்ஸில் ஆக்சுவலி நாங்கள் பண்ண தப்பு என்னென்னா, ராமன் சூடாகவே இருக்கும் போது நம்ம அதை கொஞ்சம் வடிகட்டிட்டு கோல்டு வாட்டரில் காமிச்சிங்கன்னா கொஞ்சம் அது சப்பரையாக இருக்கும். நாங்கள் அப்படியே வச்சிட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. அதனால் கிண்டறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை தப்பாக பண்ணிடாதீங்க. டேஸ்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கும். இந்த மசாலா ஃப்ளேவர்லாம் இறங்கியிருக்கா? நான் கூட நல்லா இருக்காதுன்னு நினச்சேன், பட் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஓகே, அவங்க செய்கிற மாதிரி வரல, பட் ஓகே. ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணதுக்கு அதுக்கும். ஸோ சிக்கன் நகட்ஸ் எடுத்துகிட்டு திரும்பி நாங்கள் போடும் போது காமிக்கிறோம். ஸோ நகட்ஸ் நாங்கள் பண்ண நகட்ஸும் ரெடி, அதுவும் நல்லா இருக்குது. அண்ட் ராமனும் நல்லா இருக்குது. ஸோ நாங்கள் டேஸ்ட் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஒரு படம் பார்த்துட்டு நாங்கள் தூங்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Nandini from GNA Scott Tamil. Thank you. Bye-bye.